நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போற ஒரு முதற் படி இந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னு ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு மார்னிங்கே வந்து ப்ரீமியம் பாஸ் வந்து புக் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் கார் வந்து இந்த கார் ஷெட்டில் தான் XL6 பார்க்க சொன்னாங்க. அப்பயும் பார்த்து வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்படி ஃபர்ஸ்ட் காரே வந்து பஞ்சாயத்து பண்ணணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. கார் ஷெட்டில் வந்து இந்த மாதிரி கார் வாஷ் வந்து இங்கே பண்ணக்கூடாது, இங்கே அலௌடு கிடையாது, யார்கிட்ட கேட்டு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன சண்டையே நடந்துச்சு. அதையெல்லாம் சமாளிச்சுட்டு காரை வெளியே நிப்பாட்டி நம்ம கார் வாஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் வாஷாக வந்து அண்ணா நகரில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் நம்மளுக்கு ரெகுலராக வந்து கார் வந்து ப்ரீமியம் வாஷ் வந்து கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு காரை வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து புதுசாக பிராண்ட் நியூ i20 கார் வந்து ஒன்று எடுத்திருந்தாங்க பிளாக் கலரில். அதை வந்து நம்மளை ப்ரீமியம் வாஷ் பண்ண சொன்னாங்க. புது கார்னால கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணி வாஷ் பண்ணோம். நம்ம எப்பயுமே பேக்கப்புக்காண்டி வந்து டவல்ஸ் வந்து அதிகமாகவே வச்சுருக்கோம். அந்த பேக்கப் டவல்ஸை எடுத்து வச்சு தான் வந்து நம்ம இந்த காரை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். பிஃபோர் கார் வந்து இந்த கண்டிஷனில் இருந்துச்சு. ஆஃப்டர் வந்து கிளாஸி ஆயிடுச்சு. கஸ்டமர் செம்ம சாட்டிஸ்ஃபைட். நாங்களும் அங்கே விட்டு போக மனசு இல்லாமல் காரை வளைச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். மதியம் போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல வந்து பழைய மீனாட்சி நகரில் ஒரு கார் புக் ஆச்சு. இப்போவும் XL6 தான். எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி ரொம்ப பயங்கரமாக அழுக்காக்கி தான் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதே கஸ்டமர் அவங்க பைக்கையும் வந்து வாஷ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து கிரிட்டுன்னு வந்து என் பார்ட்னர் பார்த்துட்டு இருந்தாப்புல. ஏன் அவன் ஹெல்மெட் போட்டுக்கான்னு கேட்காதீங்க, ஏன்னா அவனும் ஒரு யூடியூபர் தான். ஃபைனலாக 2 பேரும் சேர்ந்து கடைசி காரையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வந்து காரை வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், இது டே 19. இன்னைக்கு நம்ம 4 ப்ரீமியம் வாஷ் ஒரு பைக் வாஷ் பார்த்துருக்கோம். 2650 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தாருக்கு 50% போக 1325 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நாளைக்கு டே 20 பார்க்கலாம்.